கொழும்பு ஜாயிரா கல்லூரி மற்றும் கொழும்பு DS சேனநாயக்க கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய போட்டியாக நடைபெற்றது. இந்த போட்டியில் DS சேனநாயக்க கல்லூரி அணி 9 ஓட்டங்களினால் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. பரிசளிப்பு வைபவத்தில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த போட்டியில் முதல் படியை தாண்டி இருக்கின்றார்கள். ஆனால் இறுதிப் போட்டிக்கு செல்ல போகின்ற அணிக்கு ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனம் வழங்குகின்ற 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசில் காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லி வைத்துக் கொள்கின்ற அதே வேளையில் இறுதிப் போட்டியில் 2வது இடத்தினை பெற்றுக் கொள்ளும் அணிக்கு 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசில் ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினால் வழங்கப்படவிருக்கின்றது. பரிசளிப்பு வைபவத்துக்கு நாங்கள் இப்பொழுது முக்கியமான ஒரு அழைக்கப் போகின்றோம். விருந்தினராக இங்கே அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமானது. இந்த நிகழ்ச்சி அவருடைய சிந்தனையில் உருவாகியது, அவருடைய கற்பனையில் உருவாகியது. இப்பொழுது வெற்றிகரமாக நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அது மாறி இருக்கின்றது. ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான திரு ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்களை நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கின்றோம். அடுத்து ஆசிரியர்கள் சார்பாக DS சேனநாயக்க கல்லூரியின் பொறுப்பாசிரியை திருமதி A. ஸ்ரீகரன் அவர்களை நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கின்றோம். அதே போன்று ஜாயிரா கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியை திருமதி மிர்சானா ஃபாயிஸ் அவர்களையும் நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கின்றோம். இந்த போட்டியில் பங்கு பெற்று சிறப்பான முறையில் விளையாடிய ஜாயிரா கல்லூரி அணியின் தலைவர் இம்தாத் அகமது அவர்களை மைதானத்திற்கு அழைக்கின்றோம். சிறப்பான முறையில் இந்த போட்டியில் விளையாடி இருந்தீர்கள், வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த போட்டி பற்றி என்ன யோசிக்கின்றீர்கள்? எப்படி இருந்தது? நாங்கள் எதிர்பார்த்த அளவு எங்களால் பிரகாசிக்க முடியவில்லை. அதுதான் தோல்விக்கு பிரதான காரணம். இந்த போட்டியில் விளையாடிய அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. பல புதிர் போட்டிகளுக்கு சென்றிருக்கின்றோம், ஆனால் இவ்வளவு சுவாரஸ்யமாக இந்த போட்டி இருந்தது. நல்ல முறையில் விளையாடி இருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்ற அதே வேளையில் உங்களுக்கான சான்றிதழ்கள் இங்கே வழங்கப்படுகின்றன. DS சேனநாயக்க கல்லூரியின் பொறுப்பாசிரியை திருமதி A. ஸ்ரீகரன் அவர்கள் உங்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கின்றார். அதே போன்று இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்ற DS சேனநாயக்க கல்லூரியின் தலைவர் தினேஷ்குமார் அவர்களை மைதானத்திற்கு அழைக்கின்றோம். வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றீர்கள். உங்களுடைய மனநிலை, உங்களுடைய அணியினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இப்பொழுது சந்தோஷமாக உள்ளது. இந்த போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்திருந்தது. கடைசி கட்டத்தில் தான் வெற்றி பெறும் நிலைமையில் நாங்கள் இருந்தோம். இருந்த போதும் சில தடங்கள் ஏற்பட்டது. அடுத்த சுற்றிலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அணிக்கும் உங்களுக்குமான சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. பொறுப்பாசிரியர் ஜாயிரா கல்லூரியின் பொறுப்பாசிரியர் திருமதி மிர்சானா ஃபாயிஸ் அவர்களினால் வழங்கப்படுகின்றன. அடுத்த விருது இன்னும் ஒரு மிக முக்கியமான விருது, ஆதரவாளர்களுக்கான விருது. இங்கே வந்து 2 அணியின் ஆதரவாளர்களும் மிக அபாரமான முறையில், சிறப்பான முறையில் செயல்பட்டிருந்தார்கள். நீங்களும் கூட பார்த்திருக்கின்றீர்கள். இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான கடுமையான போட்டியில் ஆதரவாளர்களுக்கான பெஸ்ட் ஷேரிங் டீமுக்கான விருதினை பெற்றுக் கொள்கின்றார்கள் DS சேனநாயக்க கல்லூரியினர். DS சேனநாயக்க கல்லூரியின் மாணவர்களுக்கு திரு ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கின்றது சிறந்த ஆதரவாளர்களுக்கான அணி, பெஸ்ட் ஷேரிங் டீம் DS சேனநாயக்க கல்லூரிக்கு சென்றிருக்கின்றது. அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விருது. இன்றைய போட்டியின் நாயகன் யார்? சிறப்பான முறையில் இன்றைய போட்டியில் பிரகாசித்தவர் யார்? தன்னுடைய அணியின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்த DS சேனநாயக்க கல்லூரியின் தர்ஷன் போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்படுகின்றார். திரு ஜனகன் விநாயகமூர்த்தி அவர்கள் அவருக்கான விருதினை வழங்கியிருந்தார். எப்படி இருக்கின்றது? சந்தோஷமாக இருக்கின்றது. சற்றும் கூட எதிர்பார்க்காத ஒன்று. துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற வேளை உங்களுடைய துடுப்பாட்டம், நீங்கள் எடுத்துக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை தான் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக உங்களுடைய அணிக்கு அமைந்தது. அந்த நேரத்தில்
வந்த வரத்தில் முதலில் 6 ஓட்டங்களை பெற்ற நீங்கள் பிறகு கொஞ்சம் சமயோசிதமாக யோசித்து ஒவ்வொரு ஓட்டங்களுக்கும் சென்றீர்கள். என்ன காரணம்? தொடர்ந்து அடித்தாடாமல் அப்படி ஒரு நிலைமைக்கு சென்றது உடனடியாக? அதனி நான் ஆட வரும்போது பின்னடைவில் இருந்தது. இதனை கருத்தில் கொண்டே நான் சமயோசிதமாக விளையாண்டேன். அத்துடன் எனக்காக உதவி செய்த எனது சியரிங் டீமுக்கும் எனது அணிக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியிலும் சிறப்பான முறையில் பிரகாசிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த போட்டியில் நாங்கள் நிறைவுக்கு வருகின்றோம். இந்த குயிஸ் T20 சம்பந்தமான தகவல்கள், புதிய செய்திகள், நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஃபேஸ்புக்கில் குயிஸ் T20 என்று தேடுதல் மூலமாக எங்கள் பக்கத்துக்கு சென்று நீங்கள் தாராளமாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியினை யூடியூப்பிலும் பார்க்க முடியும். சனிக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு வசந்தம் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 8 மணிக்கு நிறைவடைந்ததன் பின்னர் உடனடியாக யூடியூப்பிலும் நீங்கள் பார்க்க முடியும். யூடியூப்பில் குயிஸ் T20 என்ற பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது என்பதையும் நிறைவடைந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதையும் கூட நாங்கள் சொல்லி வைத்துக் கொண்டு DS சேனநாயக்க கல்லூரி ஜாயிரா கல்லூரி அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற இந்த போட்டியில் இருந்து இப்பொழுது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.